அந்த ஒப்பனையை கலைக்காம நீங்க எங்க திரையிலிருந்து தரைக்கு வரீங்கல்ல, உங்களுடைய ஒப்பனையை 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழினம் கலைக்கும், முற்று முழுசாக அப்புறப்படுத்தும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத படுதோல்வி இந்த மண்ணில் அடையலன்னா நான் ஒரு அறமான தமிழன் இல்லை. வாங்க, இன்னைக்கு ஒரு கட்சி அந்த கட்சியை கையில் எடுக்கணும்னு நினைச்சாங்க, முடியாம போச்சு. மீதம் இருக்கிற கட்சிகளையும் அடிச்சு உடைச்சு சின்ன பின்னமாக்கி சிதறடிக்கும் இந்திய அதிகார வர்க்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம். அது நடக்க போகுது. எங்களுடைய மாணவர்கள் தூங்கிக்கிட்டே இல்லை, செத்து போகல. இது எங்களுடைய நிலம், இது எங்களுடைய வாழ்வு. இங்க இருக்கிறது அத்தனையும் எங்களுடைய வளம். பாரதிய ஜனதாவின் நேரடி முகம் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், மறைமுகமான முகம் ஐயா கமலஹாசன் அவர்கள். ஒருபோதும் 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லை. இது சாவா, இயற்கை சாவா? இது ஒரு கொடூரமான பச்சை படுகொலை. யார் செஞ்சது? இது உங்களுடைய அரசியல் சூழ்ச்சி தானே, இது உங்களுடைய அரசியல் ராஜதந்திரம் தானே. இதுக்கு நடுப்புற இந்த கன்னியாகுமரி அழிக்க அந்த துறைமுக திட்டம், ராமேஸ்வரத்தை அழிச்சு அப்புறப்படுத்திட்டு ஒரு காவி நகரமாக்குறத உங்களுடைய சூழ்ச்சி. காசியும் ராமேஸ்வரத்தையும் இணைக்க போறீங்க நீங்க. யாரோட மண், யாரோட வாழ்க்கை? உறுதிமிக்க கோரிக்கையோடு இங்கே கூடியிருக்கிற மேடையிலேயும் மேடைக்கு கீழேயும் அமர்ந்திருக்கிற எனது உயிருக்கு நிகரான உறவுகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத இழப்புகளை, வலிகளை சுமந்து நிற்கிற இனமாக தமிழினம் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. ஈழத்தில் நடந்த இன அழிப்புக்காக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் எண்ணெய தலையில் ஊற்றி எரிஞ்சு தன்னுடைய உடலையும் உயிரையும் நெருப்பாக்கி இந்த உலகத்துக்கு கோரிக்கை வச்சோம். அப்பொழுதும் இந்த உலகமும் நாம் வாழ்கிற இந்திய அதிகார வர்க்கமும் நம்மளுடைய ஈழ உறவுகளை இந்த இறுதி யுத்தத்தில் 1.5 லட்சம் பேரை அழித்து முடிச்சதுக்கு பிறகுதான் அமைதியாச்சு. அதில் மிக முக்கியமான பங்காற்றிருக்கு நம்மளுடைய இந்திய ஒன்றியம். இதை இந்திய பாராளுமன்றத்திலேயே முன்னாள் வெளியுறவுத்துறை மந்திரி யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் சொன்னபோது, யார்? சோனியா காந்தி அவர்கள், மன்மோகன் சிங் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் முன்னிலையிலேயே சொன்னபோது, அந்த இலங்கையில் நடந்த அந்த ஈழப் போரை நடத்தினதே இந்தியா தான் அப்படின்னு சொன்னபோது அமைதியாக அவர்கள் இருந்தாங்க. அது சாட்சி, அது காட்சியாக இருக்கு. அதுக்காக உயிரை விட்டு முத்துக்குமார் உட்பட நின்ன இந்த தமிழ் இனம், தமிழ் மண் இன்னைக்கு என்ன செஞ்சா, எப்படி போராடுனா 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழ் இனத்தை, தமிழ் மண்ணை, தமிழ் வரலாறை, தமிழ் கலை கலாச்சாரம் பண்பாடை வரைபடத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு எதுவும் தெரியாத, திக்கு தெரியாமல் நின்றுட்டு இருக்கிற ஒரு நிலையில தான் இன்னைக்கு இந்த மாநாடு இங்கே நடக்குது. இது ஒரு படுபயங்கரமான ஒரு நிலை. நீங்கள் நிதானமாக யோசிச்சா இன்னைக்கு தமிழ் இனம் தமிழ்நாட்டில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பேரழிவு, இந்த பெரும் சிதைவு, இது சொல்ல முடியாத ஒரு பெரும் ரணம். இன்னைக்கு வேலையில் நம்ம எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். இன்னைக்கு இங்கே வெளியிட்ட இந்த நூல், இங்கே பேசப்பட்ட பேச்சுகள், இந்த உண்மையின் ஆதாரங்கள் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்களில் 85-90% அந்த மண்ணின் மனிதர்களுக்கு, அந்த மாநிலத்தில் பேசுகிற அவர்களுடைய தாய்மொழி, அந்த தாய்
மொழி பேசுகிற அந்த குடிமக்களுக்கு வேலை எதில்? அந்த மாநில அரசு அலுவலகங்களில் மட்டும் இல்லை, மத்திய அரசு அலுவலகங்களில் மட்டும் இல்லை, நிறுவனங்களில் மட்டும் இல்லை, ஐடி போன்ற தனியார் நிறுவனங்கள்லேயே 85-90% அந்த மாநில மக்களுக்கு சட்டம் இயற்றிய அந்த மாநிலம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா போன்ற எத்தனையோ மாநிலங்களில். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெறும் 10% கூட இந்த பூர்வகுடி மக்கள் தன்னுடைய அரசு நிறுவனங்களில், மத்திய அரசு நிறுவனங்களில், இந்த மண்ணில், எங்களுடைய வரியில், எங்களுடைய மண்ணில், எங்களுடைய நிலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்கள் உட்பட வெறும் 10% கூட நம்மளுடைய தமிழ் குடிமக்கள் இன்னைக்கு இங்கே வேலை செய்ய முடியல அப்படிங்கிறது, இது நினச்சி பார்க்க முடியாத ஒரு அவல நிலை, ஏறக்குறைய ஒரு அகதி நிலை. இதை எப்படி சரி பண்ணுறது? யார் சரி பண்ணுறது? ஆக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அரசியலில் அந்நியர்கள். அரசியலில் கடந்த 50 ஆண்டுகளாக யார் இருந்தது? அந்நியர்கள் தான் இருந்தாங்க. இருந்தாங்களா? இருத்தப்பட்டார்களா? இந்திய அதிகார வர்க்கத்தால் இருத்தப்பட்டவர்கள் அவர்கள். 8000-10,000 வருஷத்துக்கு முன்னாடியே செறிவான இலக்கண நூல் தொல்காப்பியத்தை கொண்ட ஒரு இனத்துக்கு சுதந்திரத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி இங்கு வந்து அறிவு புகட்டியவர்கள், ஆளுமை செலுத்தியவர்கள் எல்லாமே உனக்கு மண்டையில் எதுவுமே இல்லைடா, ஏன் முட்டாளாக நிற்கிறீங்க, நீங்கள்லாம் யார், எப்படிப்பட்டவங்க, நான் சொல்கிறது கேளு, இப்படி சொல்லி சொல்லியே அரசியல் தலைமைகளாகவும் எங்களுடைய ஆளுமைகளாகவும் இருந்து எங்களை அடிமைப்படுத்தி இந்த மண்ணை ஆண்டுட்டு போயிட்டாங்க. சிலர் இயக்கங்களா, சிலர் அரசியல் கட்சிகளாக. இவர்களுக்கெல்லாம் மூலமானவர்கள் யாருன்னு பார்த்தா இந்திய அதிகார வர்க்கம். இந்த இந்திய அதிகார வர்க்கத்துக்கு மூலமானவர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். ஆரிய குடிகள், குறிப்பாக தமிழர்களை அழிக்க வந்த ஆரிய குடிகள். அதுதான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடக்குது. மிக அற்புதமான படம் பாலா அவர்கள் வரைஞ்சிருக்கார். அந்த பார்த்தீங்கன்னா அந்த படம் இதுக்கு மேலே வலி மிகுந்த ஒரு செய்தியாக நம்மளுடைய நிலையை சொல்ல முடியாது. ஒட்டகம் நம்மளது இல்லை, அதை ஆக்கிரமிச்சிருக்கிற இடம் நம்மளுது. நீங்கள் எந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டு உட்காந்து ஒருத்தன் உரிமைக்காக போராடினானோ அதுக்குள்ளே வந்து அந்த ஒட்டகம் உள்ளே பூந்து அவனை அமுக்கி அது மேலே உட்காந்துட்டு அது புன்னகையோடு இருக்குது. அவன் அதையும் மீறி அந்த கடைசி மூச்சு தான் இருக்குது அவனுக்கு, அதையும் மீறி ஒருத்தன் கையை காட்டிக்கிட்டு இருக்கான் எங்களுக்குன்னு. அவன் எப்போ வேணாலும் சாகலாம். அதுதான் இந்த இனத்தின் குறியீடு. ஒரு காலில் செருப்பு, இன்னொரு காலில் செருப்பு கூட இல்லை. எல்லாம் இழந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழினம் நின்றுட்டு இருக்கு. இப்போ வேலையை, நீரை பிடுங்குச்சு, நிலத்தை பிடுங்குச்சு, வளத்தை பிடுங்குச்சு இந்திய அதிகார வர்க்கம் அல்லது அவர்கள் சூழ்ச்சியால் இங்கே உருவாக்கப்பட்டவர்கள். ஆற பிடுங்குச்சு, கடைசியில் உரிமையும் பிடுங்கி உயிரையும் பிடுங்கிட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு இந்த கடைசி நிலை. அதுதான் அந்த படம் உணர்த்துறதா நான் நினைக்கிறேன். எல்லாமே அரசியலை வச்சுதான் எல்லாமே நடக்குது. அரசியல் அதிகாரத்தை முதல்ல ஆரம்பத்தில் சுதந்திரத்துக்கு பிறகு நேரடியாக செலுத்துச்சு இந்திய அதிகார வர்க்கம். அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்து யாரோ வந்தவங்கெல்லாம் அத்தனை பேரும் தமிழர்கள் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரெல்லாம் வசதியானவர்களோ, தங்களுக்கு அடிமையாக இங்கே இருக்கிற வளத்தை அள்ளி கொடுப்பவர்களாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்களெல்லாம் அரசியல் உச்சத்தில் அவர்களை பொருத்தி தமிழர்களை அடிமைப்படுத்திக்கிட்டே இருந்தது. இதில் பறிக்கப்பட்டதும் இழந்ததும் எவ்வளவு. விவசாயிகள், சோறு தருவ தாய்,
இந்த சோத்துக்கு அரிசி கொடுக்கிற விவசாயி யாரு? அவர்களும் நம்மளுடைய தாய்க்கு சமமானவர்கள். இன்னைக்கு நெஞ்சு வெடிச்ச 500 பேர் அந்த மண்ணில், தஞ்சையில் விளைஞ்ச தரணிக்கே சோறு போடலாம். கஞ்சிக்கு வழி இல்லாமல் செத்த அந்த உயிர்கள், அது இயற்கையா? இயற்கையின் சிதைவாது. இது எவ்வளோ பெரிய செயற்கையாக திணிக்கப்பட்ட ஒரு வன்முறை. நீங்கள் காவேரி மேலாண்மை வாரியத்தை சுப்ரீம் கோர்ட் சொன்னது போல் அமைச்சிருந்தா ஏன் அத்தனை பேர் சாகிறான்? பொழந்து கிடந்த அந்த நிலத்தை பார்த்து நெஞ்சு வெடிச்சு செத்தானே. எந்த மர நிழலில் உட்காந்து கஞ்சி குடித்தானோ, ஆசை ஆசையாக அந்த பயிர் அசைறதை பார்த்து தன் பிள்ளைகள் சிரிப்பது போல அந்த அழகை பார்த்து உட்காந்து அள்ளி அள்ளி சாப்பிட்ட அந்த மர நிழல், அந்த மர கிளையிலேயே தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குனானே. அதன் பிறகும் இந்த தேசம் அசையிலையே. ஒருவருடைய இறப்பு எத்தனை ஒவ்வொரு கதையாக ஐயா மணியரசன் அவர்கள் அங்கே தொடர் சாலை மறியல் போராட்டம் பண்ணாங்க. நாங்கள் போயிருந்தோம். ஒவ்வொரு சம்பவத்தையும் கேட்க கேட்க நெஞ்சு வெடிச்சிரும் போல. இதுக்கு நடுப்புற காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கல, மழை போய்ச்சிருச்சு. அந்த கருகி கிடக்கிற அந்த பயிருக்கு உயிர் கொடுக்க கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற தன்னுடைய மனைவி கழுத்தில் கிடக்கிற அந்த நகையை உருவி எடுத்துட்டு ஓடி போய் 3-4 நாள் நின்றுருக்கான் ஒரு விவசாயி. இந்த டிமானிசேஷன்ற அந்த கொடூரம், அந்த கொடுமை, அந்த வன்முறை. அவன் நின்று எத்தனை பேருக்கு மாற்ற முடியல, பணம் இல்லை, உடையாந்துருக்கான். ராத்திரி பூரா உட்காந்து அழுதுருக்கான். ராத்திரியோட ராத்திரியே ஓடி போய் பயிரை பார்த்துருக்கான். கிடைக்கிற அந்த பனித்தை அந்த அந்த நீர்லையாவது புழைச்சிக்குமான்னு அழுதுருக்கான். அவன் விட்ட கண்ணீர் அதோடு சேர்ந்து மறுபடியும் போயிருக்கான். 3 நாள் 4வது நாள் பணம் கொஞ்சம் தூரத்தில், கை கேட்டுற தூரத்தில் நகையை அடை வச்சு வாங்கிறதுக்குள்ள மன அழுத்தத்திலே நெஞ்சு வெடிச்சு செத்துருக்கான். இது சாவா? இயற்கை சாவா? இது ஒரு கொடூரமான பச்சை படுகொலை. யார் செஞ்சது? இது உங்களுடைய அரசியல் சூழ்ச்சி தானே? இது உங்களுடைய அரசியல் ராஜதந்திரம் தானே? காரணம், விவசாயிகள் சாகணும். அந்த காவேரி படுகை வரணும். கஞ்சிக்கு வழி இல்லாத செத்தவன் போக மீதி இருக்கிறவங்களாம் அந்த இடத்த விட்டு இடம் பெயரணும். யாருமற்ற நிலத்தில் ஏதோ ஒரு உயிர் செத்து கிடந்த நாய் நரியெல்லாம் ஓடி வந்து கொதருமா, அது போல அந்த காவேரி படுகையை கொதறி உள்ள இருக்கிற அந்த கனிம வளங்களை அள்ளிட்டு போய் இந்த தேசத்தை உலகத்தின் வல்லரசா மாற்றணுங்கிறது உங்களுடைய திட்டம், உங்களுடைய சூழ்ச்சி. அதுக்கு யார் சாகிறது? எந்த இனம் சாகிறது? இந்த பூமி பந்தனுடைய ஆதி இனம், உலகத்துக்கு நேர்மையா அறத்தை வீரத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இனம். நாங்கள் அழியணுமா? நாங்கள் சாகணுமா? இது எப்படி இதை எப்படி பார்க்கறது? வரக்கூடிய எதிர்கால இளைய தலைமுறையை நாங்கள் எப்படி பார்க்கறது? எப்படி இதை எதிர்கொள்றது? ஒரு பக்கம் தரையில் இருக்கிற விவசாயிகள் அழிக்கிறது, இன்னொரு பக்கம் கரையில் இருக்கிற மீனவன் அழிக்கிறது. உங்களுடைய சாகர்மாலா திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? மீனவர்களை, கடல் பகுதி முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கடற்கரை கிராமங்களை அழித்து அப்புறப்படுத்தி அந்த மீனவர்களை கொன்று அவர்களுக்கு மாலை போடுற திட்டம். சாகடிச்சு மீனவர்களை சாகடிச்சு மாலை போடுற திட்டம் தான் சாகர்மாலா திட்டம். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மீட்டரா கிலோமீட்டரா பிரித்து ஒதுக்கி கொடுத்து அங்கே வணிகம் நடக்க போகுது. அதுக்கு காலகாலமாக எங்களுக்கு அரணாக இருந்த சேர சோழ பாண்டியர் காலத்தில் எங்கள் கப்பல் படையை நடத்தின ஒரு பெரும் குடி, ஒரு பூர்வ குடி எங்களுடைய மீனவர்களை நீங்கள் அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு தான் இன்னைக்கு எல்லாம். ஓக்கி புயல் என்ன? புயல் வந்து 2 நாள் கழிச்சு பேர் வைக்கிறது. வல்லரசாக போகிற நாடுக்கு அழகா இது? 1 மாதம் 2 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஐரோப்பா நாடுகளில் எத்தனாவது நாள், எத்தனை மணிக்கு, எத்தனை நிமிடத்துக்கு, எத்தனை நொடி புயல் வரப்போகுதுங்கிறத சொல்கிறான். அது நாடா? இது நாடா? உனக்கிட்ட அந்த கருவி இல்லையா? ஏன் சொல்லலை? மீனவன் சாகணும். செத்து 10 நாள் கழிச்சு கப்பல் அனுப்புறது. சிதஞ்ச பிணங்களை கூட பல 100 பிணங்களை இன்னும் மீட்கல. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இதுக்கு நடுப்புற இந்த கன்னியாகுமரி அழிக்க அந்த துறைமுக திட்டம்,
ராமேஸ்வரத்தை அழிச்சு அப்புறப்படுத்திட்டு ஒரு காவி நகரமாக்குறத உங்களுடைய சூழ்ச்சி. காசியும் ராமேஸ்வரத்தையும் இணைக்க போறீங்க நீங்க. யாரோட மண், யாரோட வாழ்க்கை? கடைசியா எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய அணிதான். இன்னைக்கு அறிவிப்பு செங்கோட்டையன் அவர்கள், ஐயா எப்படி உங்களுக்கு மனசு வருது? இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்றீங்க, நீட்டுக்கான வழக்கு இன்னும் மத்திய அரசு ஜனாதிபதி அவர்கள்ட்ட அனுப்பல. அதை பத்தி எந்த முடிவு எடுக்கல. ஏற்கனவே 100 மையங்கள், பயிற்சி மையங்கள் தொடங்கிட்டீங்க. இப்ப 312 மையங்கள் நாளைக்கு தொடங்க போறதா சொல்றீங்க. எந்த அடிப்படையில், எந்த அறப்படி இந்த மையங்களை நீங்க திறக்கிறீங்க? அப்ப இனி ஒருபோதும் நீட்டை இந்த மண்ணில இருந்து நீங்க அப்புறப்படுத்த மாட்டீங்க அப்படிங்கறதானே நீங்க வெளிப்படுத்துகிற செய்தி. அனிதா அந்த வீடு நாங்க போயிருந்தோம். அந்த வீட்டுக்கு கார பூசல, கதவு இல்ல, ஜன்னல் கூட இன்னும் போடல. ஒரு ஓட்டு வீடு. எவ்வளவு கனவு சுமந்திருப்பா. ஒரு 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 தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு அடித்தட்டு ஒரு ஒரு இடத்துல இருந்து, ஒரு மண்ணில இருந்து பூத்து எழுந்தவ, பெரும் கனவோட எழுந்தவ. தன் தாய் சாக கிடைக்கிறப்ப 10-12 வயசுல அப்ப சபதம் எடுத்தாலாம். அவ பணம் இல்லாத தாய் சாகும்போது, அம்மா நீ இன்னைக்கு சாக போற, பணம் இல்லாம, வசதி இல்லாத, நான் ஒரு டாக்டராகி எங்களுடைய ஏழை மக்களுக்கு நான் இலவசமா வைத்தியம் செய்வோமா, நான் டாக்டர் ஆவாமான்னு சபதம் எடுத்தவர். தன் தகப்பன் திருச்சி அந்த காய்கறி மார்க்கெட்டில் ராத்திரி பகலா மூட்டை தூக்கி கசங்கன 10 ரூபா நோட்டுகளா மடக்கி மடக்கி எடுத்துட்டு வந்து, மகளே நீ படி, மருத்துவத்துக்கு படி படின்னு அவ கனவை இன்னும் பெருசாக்கி அவ 1176 மதிப்பெண் எடுத்து நீட்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஓடுனால. அங்கேயும் அவளை தோற்கடிச்சு கொண்டுட்டு வந்து அதே குழுமூரில் நிறுத்தின போது அவ எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கா, நான் டாக்டர் ஆக போகிறேன், உங்களுக்கு நான் மருத்துவம் பார்க்க போகிறேன், ஆயா பாட்டி அம்மா தாத்தா எல்லாத்திட்டையும் அத்தனை சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே, அந்த அறைக்குள்ளே போனேன் நான். இந்த சுருக்கு மாட்டிக்கிட்ட அந்த ரீப்பர் எத்தனை கனவுகளோடு அந்த இடத்துல வளர்ந்தவ என்னென்னலாம் நினைச்சிருப்பா. இந்த தேசத்தை பற்றி எப்படி நினைச்சிருப்பா, தன் தகப்பனை பற்றி நினைச்சிருப்பா, அம்மா இல்லாத தாளாட்டி சீராட்டி தூக்கி வளர்த்த தன் சகோதரன் நினைச்சிருப்பா, இந்த சமூகத்தை நினைச்சிருப்பா. அந்த கயிறை போட்டு இரிக்கும் போது, அந்த தொண்டை எலும்பு உடையும் போது மொத்த கனவும் தகர்ந்து போச்சே. தகர்த்தது யாரு? இந்திய அதிகார வர்க்கம். அரசியல் எங்கள் மண்ணில் வளர்த்தெடுக்கப்பட்ட கையாளாகாத அரசியல்வாதிகள். இதெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்கறது? இனிமே எல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு கட்சி அந்த கட்சியை கையில் எடுக்கணும்னு நினைச்சாங்க, முடியாம போச்சு. மீதம் இருக்கிற கட்சிகளையும் அடிச்சு உடைச்சு சின்னாபின்னமாக்கி சிதறடிக்கும் இந்திய அதிகார வர்க்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம். அது நடக்க போகுது. நாமெல்லாம் விதை போட்டோம்னா தண்ணி ஊற்றி அது செடியாகி மரமாகி வளர்ந்து எப்போ காய்க்கும் பூக்கும்னு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் சக்திகளை, இதுவரைக்கும் எழுந்த சக்திகளை அடித்து நொறுக்கி எரித்து சாம்பலாக்கி அப்புறப்படுத்திட்டு ரஜினிகாந்த் கமலஹாசன் 2 மரத்தை கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டில் நடப்போகுது இந்திய அதிகார வர்க்கம், பாரதிய ஜனதா அரசு. நீங்க வழியே இல்லை. காசு கொடுப்பாங்க, வாக்குறுதி தருவாங்க, நீங்க ஓட்டு போடுவீங்க. தமிழர் நிலத்தின் மேல, தமிழ் இனத்தின் மேல இறுதியாக நடத்தப்படுகிற ஒரு இறுதி யுத்தம். அந்த யுத்தத்தில் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தின் கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, வரைபடம் அத்தனையும் அழியும். ஆனால் இந்த இனத்தின் இளைய தலைமுறை, நாங்க உயிரே போனாலும், எவர் வந்தாலும் இல்லை, யமனே வந்தாலும் நாங்க விட மாட்டோம். ஜல்லிக்கட்டுக்காக எழுந்த எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய மாணவர்கள்
தூங்கிக்கிட்டே இல்லை, செத்து போகல. இது எங்களுடைய நிலம், இது எங்களுடைய வாழ்வு. இங்க இருக்கிறது அத்தனையும் எங்களுடைய வளம். பாரதிய ஜனதாவின் நேரடி முகம் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், மறைமுகமான முகம் ஐயா கமலஹாசன் அவர்கள். ஒருபோதும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை. வாங்க, நீங்க உங்களுடைய முகமாக நீங்க வரல. திரையில நடிக்கும் போதும் உங்களுடைய முகமாவே நீங்க ஒருபோதும் நடிக்கல, ஒரு படத்திலையும் நடிக்கல, எல்லாமே ஒப்பனை. ஆனா அந்த ஒப்பனையை கலைக்காம நீங்க எங்க திரையிலிருந்து தரைக்கு வரீங்கல்ல, உங்களுடைய ஒப்பனையை 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழினம் கலைக்கும், முற்று முழுசாக அப்புறப்படுத்தும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத படுதோல்வி இந்த மண்ணில் அடையலைன்னா நான் ஒரு அறமான தமிழன் இல்லை. வாங்க, எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும். வெல்வோம். நன்றி, வணக்கம்.